உறுதி. அவங்களோட இந்த ஆட்சி கனவு, லஞ்ச கனவு, ஊழல் கனவு, கொள்ளையடிக்கிற கனவு எல்லாம் கதம் தான். ரீசெண்டா பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல அந்த எலெக்ஷன் டேல கிட்டத்தட்ட 90% மேல போலிங் ஆயிருக்கு. விட்டா 100% ஆயிருக்கும் போது அதே மாதிரி போலிங் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அதனால மக்களே, உங்களாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்க, பூத்துக்கு போய் ஸ்டாலின் சாருக்கு நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விஜய் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்துல வெளிநாட்டுல இருந்து பணம் செலவு பண்ணி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க வந்து ஓட்டு போட வந்த நம்மளுடைய நம்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வெளியே வர மாட்டாரா? இது யாரு சொல்றா? இந்த மற்றும் பலர் கட்சியில ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு, இன்னும் இருந்தாத ஒருத்தர், அவரு சொல்றாரு, அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தொகுதியில மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டுல வேற ஏதாவது ஒரு தொகுதியில நின்று உங்களால பேசி காட்ட முடியுமா? சாரி, முதல்ல நிக்க முடியுமா? எடப்பாடி முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜய பத்தி பேசுங்க. சும்மா நசன்னு சொந்த தொகுதியில் தோற்றுவோட பயந்துதான் நம்மளுடைய சின்னத்தையே திருட்டவர் தானே. ஆமா, அதனாலதான் நம்மளுடைய மன்றத்துல பல வருஷமா பயணிச்ச நம்ம ஒரு சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தை நம்மளோட அரவணைச்சு ஆதரிக்கிறோம். அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, அந்த சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்துல அந்த டிவி சின்னம், அந்த டிவி சின்னத்துல நீங்க ஓட்டு போடுறது நம்ம விசில் சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுற மாதிரி. அதனால